ஒரு சிறப்பான மானை தேடி வந்திருக்கீங்க. மானை பார்த்தீங்களா பார்க்கலையே, அது அப்புறப்பட்ட விஷயம். சொன்ன விதம் என்பது ரொம்ப சிறப்பாக இருந்தது. இருந்துட்டாலும் உண்மையை சொல்லி ஆகணும்ல. தாங்கள் தேடி வந்த மாடு எங்கள் திணைப்பணத்துக்குள்ள வரலை. ஏன்னா நீங்கள் காடு சார்ந்த பகுதி, முல்லை நிலத்தில் மாடு வாழும், குறிஞ்சி நிலத்தில் மாடு வாழாது. இருந்தாலும் மாடு இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டு வந்திருக்கீங்க. ஆனால் மாடு வரலை. போயிட்டு வந்து என்ன என்னுடைய வேலையை வந்து நான் பாட்டில் பார்த்துட்டு இருப்பேன். மாடு வர்றதுக்கான காரணம் பார்த்தது நானு, காவல் காக்கிறது நான். நீங்க காவல் காக்கிறதுக்கான மாடு வர்றதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க பார்த்ததுக்காக மாடு வந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன் வந்தமான வரேன்னு சொல்றீங்க? ஏங்க வராத மானம் வந்துச்சுன்னு நீங்க சொல்லும்போது அப்படித்தானே நான் சொல்லுவேன். பிடிக்க முடியாமையோ பிடிக்க தெரியாமையோ நான் வர கிடையாது. அப்புறம் குளிவெட்டி பிடிக்கலாம், செல வச்சு பிடிக்கலாம், அடிகுளத்து பிடிக்கலாம், கைக்குருவி காட்டி பிடிக்கலாம், கணையாலை அடித்து பிடிக்கக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கு. கையில காயினா இருக்குல்ல. சரம், வாளி, கணை, பகலி, வண்டு, கதரம், கங்கபத்திரம், அத்திரம், கோல், சிறுமுகம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான கணை கையில் இருக்கிறது. என்னையா இருக்கும் போல. ஆளிடம், மண்டலம், மகாமண்டலம், பிராத்தியாளிடம், பைசாசம் என்றக்கூடிய 5 விதமான வழிமுறைகள் தெரிந்தவன் நான். இந்த இடத்துல இவ்வளவு தெரிஞ்சன்னா உங்ககிட்ட பக்குவமா பேசுறேன் அப்படின்னா இடத்துக்கு சேர்ந்த பொறுப்பான ஒரு தலைவி நீங்க. ஆமா, உங்களோட அனுமதியோட ஒரு மானை பிடிக்கின்ற ஒரே காரணம் தானே தவிர மானை பிடிக்க முடியாமலாம் இங்கே கிடையாது. ஓடி வந்த வேகத்தில் உள்ள வந்து நான் மானை பிடிச்சிருப்பேன். ஆனால் இடம் உங்களுக்கு சொந்தம்ன்ற ஒரே காரணத்தினால உங்களோட அனுமதியோட மானை பிடிக்கிறேன், அவ்வளோதான். இது வரைக்கும் மானை யாராவது கையால் பிடிச்சிருக்காங்களா? பிடிக்க முடியாது. பிடிச்சிருக்காங்கன்னு வேற பிடிக்க முடியாது. பிடிக்க முடியாதுன்றது அடுத்த கட்ட. பிடிச்சிருக்காங்களா யாரு? இல்ல பிடிக்கல. நான் பிடிப்பேன். நீங்க சம்மதம் சொன்னா என்னதுக்கு நான் சம்மதம்? எங்க நீங்க மாடு பிடிக்கிறதுக்கு நான் எதுக்கு சம்மதம் சொல்லணும்னு கேட்கிறேன். மாடு இங்க இருந்தா தானே சம்மதம் சொல்ல முடியும். இல்லாத ஒரு பிள்ளைய எப்படி சம்மதம் சொல்ல முடியும்? இல்லைன்னு நீங்க சொன்னா ஒத்துக்க முடியுமா? இருக்குது நீங்க சொன்னா நான் ஏத்துக்கிற முடியுமா? இல்ல உங்க சௌரியமான உங்க சட்டமா? உங்க சட்டம் எங்களை ஒண்ணும் பண்ணாது. உங்க சௌரியம் எங்களை ஒண்ணும் பண்ணாது. இந்த மாதிரி பேசுறதே தப்பு. இந்த மாதிரி கேட்கறதே முதல்ல தப்பு. இந்த உலகத்துல என்னை எதிர்த்து பேசுற ஆளை கண்டாலே பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி வந்து அதட்டி பேசுற ஆம்பளையில பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. ஒரு சொல்றேன் கேக்குறீங்களா? சொல்லுங்கள் விடுவரே. 10 மணிக்கு ஆரம்பிச்சது. ஆமா, அவர் வந்தார், இவர் வந்தார், ஆடினார், முடிவில் எவருக்குமே தெரியாமல் ஓடினார்ன்ற மாதிரி யாருமே ஓடல. நீங்க 1000 பேசி 1000 சவடால் பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் இது வரைக்கும் நீங்க நடத்திருக்கலாம். சரி, அத பத்தி எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா எப்ப நான் வெளியில வந்தனோ நான் வச்சது சட்டம், நான் பேசுறதே பேச்சு. அப்புறம் ஏன் பேச்ச கெடுக்குது ஆமா போறது ஒரு ஆள் வேணும். நினப்பு பொழப்ப கெடுக்கு, நித்திர சொகத்தை கெடுக்கு. ரொம்ப நினப்போட தான் வந்திருக்கீங்க. மான கொடுக்க வழிய பாருங்க. மான இல்லைன்னா போகிற வழிய பாருங்க விடுவரே. ஐயா எனக்கு இந்த வளவன ஐயா இப்படி சவச்சவனு பேசுறா எனக்கு பிடிக்காது. அப்படியா? ஆமா. ஏன் இவ்வளவு சவடால் உங்களுக்கு? ஏன் இவ்வளவு சவுட்டா பேசுறீங்க சண்டா? இவ்வளவு திமிரா ஏன் பேசுறீங்க? ஏன் திமிரு தாங்க? என் இடத்துல நான் திமிரு பண்றேன், உங்க இடத்துல நீங்க வந்து திமிரு பண்ணுங்க. நான் கேட்கவே மாட்டேனே. அப்ப இடம் உங்க இடமா? ஆமா. மக்கள் உங்க மக்களா? என் மக்கள், என் இடம், எனக்கு சொந்தம் எல்லாமே. நீங்க வச்சதே சட்டமா? ஆமா ஆமா, அப்படி கிடையாது. நியாயத்துக்கு அடிபணிமா. நான் வச்சதான் அநியாயத்துக்குலாம் சட்டம் போட மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேக்குறேன். சரி சொல்லுங்க. இவங்க வந்து இடம் உங்க இடம், நாங்க வச்சத சட்டம்ன்றது உண்மையா? ஆரம்பத்துல இருந்து நான் கேக்குறேன். சொல்றாங்க இடம் எங்க இடம், எங்க மக்கள், இங்க நாங்க வச்சதான் சட்டம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்க பேச்சுக்கே நானும் வர்றேன். ஏமா இடம் உங்க இடம் தான், உங்க மக்கள் தான், நீங்க சொல்றதுதான் சட்டங்க. இவங்கள யாராவது ஒரு 2 ஆள் எந்திரிச்சு என்ன பார்த்து உங்களை பார்த்து எப்பா நீ தேடி வந்தது இங்க கிடையாது அப்படின்னு, நீ தேடி வந்தது இங்க கிடையாது, எங்க பொம்பளை பிள்ளைட்ட வம்புழுக்காம வேற இடத்த தேடி நீங்க போங்க, நீங்க தேடி வந்தது இங்க கிடையாதுன்னு யாராவது ஒரு 2 பேரை சொல்லு. சொன்னா என்ன வேடுவரே? சொல்லுங்க. சொல்ல ஒரு பிடிவு கொடுத்து பேசணும். சொன்னா அடுத்த கட்ட முடிவு. எங்க யாராவது 2வது எந்திரிச்சு வேடுவரை நீங்க தேடி வந்து இங்க கிடையாது, எங்க பொம்பளை பிள்ளை நீங்க வம்புழுக்காதீங்க, இடத்த மாறி போங்கன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவுதானே. இந்த சொல்றேன் பாருங்க, எங்க ஆத்தாலாம் எப்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏத்தா அவர் வந்து இப்ப வந்து ஏதாவது மனசை மாத்தி சொல்லி இப்படி பிரட்ட பார்ப்பாரு. நம்ம மானை தேடி வந்திருக்கிறாரு. அவர் எதை தேடி வந்தாருன்னு தான் தெரியும் எல்லாருக்கும். இருந்தாலும் அவர் கேட்கறதுக்கு விட்டு கொடுத்து பேசலாமா? நம்ம மானு இங்க இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. மானு இங்க இருக்காத்தா சொல்லுங்க சத்தமா இல்லைன்னு சொல்லுங்க. ஐயோ நீங்களா எதுக்குதான் இப்படி நாடகமாக்குறீங்களா? இல்லைன்னு சொல்ல அப்படி சொல்லுங்கத்தா. சொல்லிட்டாங்க போயிட்டாங்க. இருங்க. இல்லேன்னு சொன்னது ஒரு ஆள் தான், இருக்குன்னு சொன்னது நீங்க 5 பேர் சொல்லிட்டீங்க. அப்படிலாம் இல்ல. இருங்க, ஒத்த ஓட்டு பெருசா 5 ஓட்டு பெருசா? 5 ஓட்டு தானே பெருசு. அது கிடையாது. முதல் வந்து ஒண்ணு தானே சிறப்பு. 5க்கு சிறப்பு இல்லையே. இருங்க. முதல்ல நீங்க சொன்னீங்களா? நீங்க சொன்னீங்க. முதல்ல யார் சொன்னது? நீங்க தானே சொன்னீங்க இங்கதான் மானு இருக்குன்னு சொல்லி. அப்புறம் நீங்க சொல்றீங்க நீங்க ஒத்த ஓட்டு செல்லாத ஓட்ட கையில வச்சுக்கிட்டு. எங்க ஒத்த ஓட்டா இருந்தாலும் உருப்படியா இருக்கு. நீங்க 5 ஓட்டு செல்லாத ஓட்டு. ஏமா மானுனா என்னன்னு தெரியுமா? சரி இப்ப நானே உங்க பத்தி நான் வரேன். இப்போ உங்களை பூரா நானே கேக்குறேன்.
நான் யாரு, நான் எதுக்காக வந்திருக்கேன், நான் யாரை தேடி வந்திருக்கேன் விஷயம் உங்களுக்கு தெரியுமில்ல. நான் தேடி வந்து இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. இருக்குல்ல? இன்னொருத்தர் சத்தமா சொல்லுங்க. என்னம்மா தேடி வந்தீங்க தான் இருக்குன்ற பேச்சே இல்லையா? முடிஞ்சு வச்சோம்மா. என்னத்த சொல்ல, இப்படி எல்லாம் பேசலாமாத்தா? மானுனா என்னதான் தேடி வந்திருக்காருன்னு தெரியாதா? இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு இல்லைன்னு சொல்லணும்ல நீங்க. அப்படி சொல்லாம வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட வந்து நம்ம வந்து பிடி கொடுத்து பேசுற மாதிரி இருக்குல்ல ஒரு அப்படியா? பாப்போம். ரொம்ப திறமையான ஆளு, வாய் சவுடலாம். எங்க அண்ணன் வர சொன்னாலும் எதை கேட்டாலும் பதில் சொல்லுவீங்களாம்ல. அப்படிப்பட்ட வேடுவர் தானே தேவை. இந்த கொஞ்ச நேரத்துல தண்ணி குடிக்க போயிட்டு வரல, என்ன சொன்னாங்க அவங்க? என்னமோ சொன்னாங்களே உங்ககிட்ட? அது கூட கேட்கலையா? இல்ல, இப்ப தண்ணி குடிக்க போயிருந்தேன் நான் வரது. ஏன்னா உங்க இடத்துல மானிங்க படத்துக்கு பார்க்கணும்ல. ஏன் இடத்துக்குள்ள அனுமதி இல்லாம யாரும் போக கூடாது. மானு போயிருக்குமா? நான் அனுமதி இல்லாம. நீங்க அப்புறம் தண்ணி குடிக்க போனா அப்படின்னா என்ன பொருள் எங்க இருக்குன்னு எதுக்கு பாக்குறீங்க? தண்ணி கிடக்கல உங்க இடத்துல. தண்ணி இருக்கு. தண்ணி இருந்தாலும் எங்களுக்கு உரிமையானதை வந்து கேட்டு தான் எதையும் வந்து பெறணும். கேட்டுதான் செய்யமா. நான் அடக்க முடியாது. கொடுமை அடக்குமுறைதாங்க. உங்க வீட்டுல நான் வந்து அதிகாரம் பண்ண முடியுமா? என் வீட்டுல நான் தான் அதிகாரம் முடியும். அது தெரியாம தெரியும். எல்லாம் சொல்லிட்டாங்க. எங்க மானுக்கு தான் இருக்குங்க. மானுக்கு வழிய பாருங்க. வாய் என்ன? அந்த மஞ்சக்கயிறு எடுத்துற போற. என்ன ரொம்ப சவுண்டா பேசுறீங்க? என்ன சத்தமா பேசுறீங்களா? என்ன மாடு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னு நானும் ஒத்துக்கிட்டு சவுண்டா பேசுறீங்களா? எப்பவுமே கையில மஞ்சக்கயிறு கையோட வச்சிருக்காங்க. நாங்க இந்த பாத்தீங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு இந்த மஞ்சக்கயிறை கட்டி கலட்டவே மாட்டீங்களா? அடிக்கடி கழட்டி மாட்டுறது. அப்படியா? சரி, மஞ்சக்கயிறு கட்டுறது ஏதோ உங்க வேலையா இருந்துட்டு போகுது. அது நம்மளுக்கு எதுக்கு என்ன? அவர் சொந்த பிரச்சனை. நான் என்ன கேட்குறேன், நீங்க மாடு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அவரு எதை தேடி வந்தோம்னு அவரும் சொல்லிட்டாரு. ஏன்னா மானுன்னா யாரை தேடி வந்தாரு? வள்ளியத்தானே மானுன்னு சொல்லுவாங்க. அது என்ன தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எல்லாரும் மறுப்பு பேசணும்னா நீங்களும் ஆமா இல்லைங்க போயிட்டு வாங்கன்னா அவர் நேரம் போயிருப்பாரு, வேற பேச்சுக்கு வந்திருப்பாரு. அதை விட்டு மான் இருந்தாதான் இருக்குன்னு சத்தம். அவர் அந்த துண்டு போட்டாக்கா தான் ரொம்ப சவுண்டா பேசுறாங்க. ஆத்தாடி. சரி, மான் இங்கே தான் இருக்குது, நான் தான் மானு. ஆனா இந்த மாடை பிடிக்க வேடுவருக்கு திறமை இருக்கான்னு பாப்போமா? சோதிக்கணும்லக்கா. சோதிச்ச சாதாரணமா அந்த மாடை வந்து கொடுத்துடலாமா இருக்கு? இப்பத்தானே இந்த பக்கம் ஆதரவு பேசுங்க, உடனே அந்த பக்கம் மாறி போயிடுது. என்ன நியாயம்? மானை விரட்டி பிடிக்கவா? நான் ஓட்ட பந்தயமா? அதான் என்ன கொடுமை எவ்வளோ இருக்கு. விரட்டிலாம் பிடிக்கிறதுக்குல திறமை இருக்கா? ஒரு மானை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மானை கொண்டு போய் வச்சு அவர் வந்து வாழ்றதுக்கு தகுதி இருக்கா? தகுதியான ஆள்கிட்ட தான் மானை ஒப்படைக்க முடியும். தகுதி இல்லாட்ட ஆள்கிட்ட மானை கொடுக்க முடியுமா? இப்போ கேட்போம். எதை கேட்டாலும் பதில் சொல்வாராமே. அத்தாடி, இப்படிப்பட்ட வேடுவரத்தை நம்மளும் தேடி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ எங்கே இருந்து எங்கே வந்தீங்க? வெள்ளிமலையிலிருந்து வேலிமலைக்கு வந்திருக்கேன். வெள்ளிமலையிலிருந்து வேலிமலைக்கு இடைப்பட்ட தூரத்தில் மான பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு காரணத்தை சொல்லிட்டு என்னை பார்க்க வந்திருக்கீங்க. மறுபடியும் பேசக்கூடாது, எல்லா பேரும் ஏத்துக்கிட்ட விஷயத்தை அப்படி சொல்லிட்டு என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வள்ளி பொண்ணை பார்க்கறதுக்கு வேற வேலையே இல்லாம வெட்டித்தனமா 1008 வேலை இருக்கு உலகத்துல. அதை விட்டு பொம்பளை பிள்ளைய தேடி வரலாம். அதுல நியாயமா? எப்பயுமே தேடி போய் ஒரு விஷயத்தை பாக்குறது தேடுதல் இருக்க வேண்டியது. எப்ப பார்த்தாலும் தேடிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கு. என்ன தேடல் இல்லாத மனித வாழ்க்கை இருக்கா? மனித வாழ்க்கை என்பது தேடல் தானே. 8 மேல வந்து தியானம் ஓய்வு அந்த நிலை என்று சொல்லி இருக்கிறாங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் தேடிக்கிட்டு தான் நியாயமா வேடுவரே? ஒரு ஆண் பெண், ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு தேடல் தான். சில பேர் பதவியை தேடுறா, சில பேர் புகழை தேடுறா, சில பேர் பணத்தை தேடுறா, சில பேர் படிப்பை தேடுறா, சில பேர் பொம்பளையை தேடுறா. என்னை போன்றவர்கள் ஞானத்தை தேடுறாங்க. உண்மை ஞானத்தை அப்படி ஞானம் பிறக்கணும் அப்படின்னா கெட்டவன் ஞானியாக முடியும். ஆண்டு அனுபவிச்ச பின்னாடி தானே ஞான நிலை அடைய முடியும். அப்படித்தானே. அப்ப நான் என்ன கேட்கிறேன், வீடு வரையும் இப்ப வந்து இப்ப நம்ம நிக்கிறது இந்த காலம் வந்து என்ன காலம்? இது கலிகாலம். கலிகாலம். சரி. கலியுகத்துல வந்து பயங்கரமா என்னென்னமோ நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி. இதற்கு முன்னாடி நடந்த காலம் என்ன காலம்? அதாவது யுகம். கிரேதயுகம், திரேதயுகம், துவாபர யுகம். துபாபர யுகம். துபாய யுகம் கடைசி நடந்துச்சு. இந்த துபாபர யுகம் முடிவுல தான் கலியுகம் வந்து பிறந்தது. ஆமா. இந்த துபாபர யுகத்துல வந்து யாருக்கு சண்டை நடந்ததுன்னு அது அப்பாற்பட்ட விஷயம். சரி. இந்த துபாபர யுகத்துல கலியுகத்துல என்ன இனிமே நடக்கும், கலியுகம் எப்படி பிறந்தது அப்படின்னு எப்படி பாண்டவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. கலியுகம் பிறந்துருச்சுப்பா, அவ்வளவுதான். இன்னும் இந்த யுகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. அந்த யுகம் முடிவு, கலியுகம் ஆரம்பம். எப்படி பிறந்ததுன்னு பாண்டவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் போக முடியும், இல்லைன்னா அவங்க இன்னொரு வந்து துபாவர யுகம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத எடுத்து கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா உண்மையிலே ரொம்ப திறமையான ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். அதனால
திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காவல் கண்கள் உறங்கிடுமா காவல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடு நேரம் உறவை நாடு கேடும் கண்கள் உறங்கிடுமா காவல் கண்கள் உறங்கிடுமா காவல் கண்கள் உறங்கிடுமா போலவே நிலவை போலவே வாழக்குமரி வந்த போதிலே நேசமாக பேசினாமல் பாசம் மலருமா ஆசை தீர கொஞ்சினாமல் இன்பம் மலருமா நேசமாக பேசிடாமல் ஆசை வளருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் வளருமா அன்பை நினைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடு நெஞ்சம் உறவை நாடு கேடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா இதயமானிலே கனவு போடி இதயமானிலே தூண்டும் கனவு போலவே கனவு போலவே உதயமாகி ஊஞ்சலாடு போதிலே வானமாடி ஜோடி காமல் மோள மயங்குமா வாசப்பூவும் தேனும் போல மோள தயங்குமா வானமாடி ஜோடி காமல் மோள மயங்குமா வாசப்பூவும் தேனும் போல மோள தயங்குமா அன்பை நினைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிய போதும் திங்கள் கண்கள் உறங்கிடுமா காவல் கண்கள் உறங்கிடுமா காவல் கண்கள் உறங்கிடுமா கேட்ட கேள்விக்கு பதில சொன்னீங்கன்னா இந்த மானை பிடிச்சு இந்த மக்களே கொடுப்பாங்க இல்லைன்னா பேசாம உங்க மஞ்ச கயிறை கொண்டுட்டு போங்க நெல்லுக்கு பாயும் தண்ணீர் வாய்க்கால் வழி ஒரு புல்லுக்கு வாங்கிய புசியுமா தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நல்ல ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. அதாவது கலியுகம் பிறந்துருச்சு, கலியுகம் பிறக்க போகுது. இந்த கலியுகம் பிறந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க, எதன் அடிப்படையில் கண்டுபிடிச்சாங்கன்ற ஒரு சம்பவம். அதை வள்ளி அவர்கள் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கலியுகம் பிறந்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதற்கான கேள்விக்கான பதிலை சொன்னால் மான தர்றோம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் சாட்சி. சரிதான் நான் சொல்கிறேன், சரி தானே? ஆமாம். இப்போ கலியுகம் எப்படி பிறந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, துபாபர யுகத்தின் முடிவில் தர்மம், நல்லா கேளுங்க, தர்மனோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆட்சியில் ஒரு ஏழை விவசாயி இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கஷ்டப்பட்டு இருக்கும்போது தன்னை பிள்ளை ஊட்டி இருக்கு, காப்பாற்ற முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. இதனால் அந்த ஊரில் ரொம்ப பணக்கார ஒருத்தர் பெரிய செல்வந்தர், நிறைய நிலங்கள் வச்சுருக்கார், நிலக்கிழார். அவர்கிட்ட போய், ஐயா எனக்கு ஒரு ஏக்கர் நிலம் கொடுங்க, நான் அதை உழுது விவசாயம் பண்ணி ஏதோ விவசாயம் பண்ணி பிள்ளை ஊட்டியை பசியெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது நான் அந்த வருஷம் கூலி தர்றேன் அப்படின்னு சொன்னேன்னே அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் ஏப்பா கஷ்டப்படுறேன்னு சொன்னப்பெல்லாம் என்னடா இருக்குது, இந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் உழுதான்னு சொல்லி கொடுத்துட்டார். இவர் ஏழை விவசாயி போய் கேட்குறாரு. அவர் கேட்குறாரு, ஏழைக்கு பெரிய பணக்காரன் கேட்டோன்னு கொடுத்துட்டார். இல்லை என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஏழை விவசாயி அந்த பணக்காரங்கிட்ட வாங்கின அந்த வயக்காட்டை உழுதுகிட்டு இருக்கும்போது பெரிய புதையல் கிடச்சிருக்கு. புதையல் கிடச்சிருக்கு. யாருக்கு? ஏழை விவசாயிக்கு. அப்பா அந்த விவசாயி அந்த புதையல் என்ன செய்கிறாருன்னா, எப்பா நம்மளுக்கு அவன் நிலத்தை ஓசியாக கொடுத்தாரு, ஓசியாக கொடுத்தாரு உழுது விவசாயம் பண்ணுறதுக்கு.
ஆனால் இதுக்கு ஒரு புதையல் இருக்குது. இந்த புதையல் நமக்கு சொந்தம் இல்லை கிடையாது இல்லையா, வயக்காட்டுக்காரன் தான் சொந்தம். அதனால் அந்த புதையலை கொண்டு போய் அந்த வயக்காட்டுக்காரன்ட்ட கொண்டு போய் அந்த பணக்காரங்கிட்ட போய், ஐயா நீங்கள் எனக்கு விவசாயம் பண்ணுற ஏக்கர் நிலம் கொடுத்தீங்க, இந்த நிலத்துக்குள்ளே உழுகும் போது இப்படி ஒரு புதையல் இருந்துச்சு, அதனால் வயக்காடு உங்கள் வயக்காடு, புதையல் உங்களுக்கு தான் சொந்தம், இந்தாங்க புதையல்னு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க. இது நடக்குமா நினைக்கலாம் இந்த உலகத்தில்? 10 ரூபா காசு எடுத்து சாப்பிடுமான்னு நினைக்க நம்மளுக்கு. ஆனால் புதையலவே கொண்டு போய் திருப்பி கொடுக்குறேன். அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, பணக்காரன், இங்கே வா, எப்போ உங்கள்கிட்ட வந்து நான் வயக்காடை உங்கள்கிட்ட கொடுத்தனோ அப்போவே அதில் உள்ளது பூரா உனக்கு தான் சொந்தம், எனக்கு தேவையில்லை புதையல், நீயே வச்சுக்க. அந்த ஆள் சொல்கிறார். இவன் என்ன சொல்கிறேன், வயக்காடு தான் நீங்கள் கொடுத்தீங்க, உள்ளே இருக்க பொருள் எனக்கு சொந்தம், புதையலை நீங்கள் தான் வச்சுக்கன்னு சொல்லி ஏழை விவசாயம் சொல்கிறேன். அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, எப்போ வயக்காடை உங்கள்கிட்ட கொடுத்தனோ புதையல் உனக்கு தாண்டா சொந்தம் சொல்லி அந்த ஆள் சொல்கிறேன். இப்படியே ஒரு வாரம் 10 நாள் பிரச்சனை முடிவு வராமல், சரி தர்மன் கிட்ட போய் மன்னர்கிட்ட போய் இதுக்கு ஒரு தீர்வு கேட்போம்னு சொல்லி புதையலை தூக்கிட்டு அங்கே போயிட்டாங்க. தர்மன் என்னன்னு கேட்குறாரு, நடந்த விஷயம் சொன்னால் அவருக்கு ஆச்சரியம். இந்த காலத்து இந்த துவாரகத்தில் மனுஷர்கள் இவ்வளவு நீதி நேர்மை நியாயம் தர்மமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப பாராட்டிட்டு அந்த புதையலை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறாரு விஷயத்தை சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு எப்படி தீர்வு சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை, எப்படி தீர்வு சொல்கிறேன்னு எப்படி எனக்கு தெரியல, இருந்தாலும் புதையலுங்க அரண்மனை இருக்கட்டும், நீங்கள் போயிட்டு ஒரு 3 நாள் கழித்து வாங்கன்னு சொல்கிறார். போயிட்டு 3 நாள் கழித்து வாங்கன்னு சொல்கிறார். 2 பேரும் போயிடுறேன். போய் ஒரு 3 நாள் கழித்து வர சொல்லியிருக்காருயா. தர்மன் அரண்மனையில் இருக்கார், புதையல் அங்கே இருக்குது. இதில் ஒரு நாள் முடிஞ்சு 2வது நாள் முடிஞ்சு 3வது நாள் விடிஞ்சா மன்னரை பார்க்க போகணும். 3வது நாள் ராத்திரி இந்த ஏழை விவசாயி அப்படியே படுத்துக்கிறது, லேசாக முழிப்பு வந்திருக்கு, முடிச்சு பார்த்துருக்கேன். முடிச்சு பார்த்தோன்னே அவனுக்கு தூக்கம் வரல, எந்திரிச்சு உட்காந்துட்டேன். எந்திரிச்சு உட்காந்தவன் இப்படியே சரி சும்மா கொஞ்சம் இப்படி நடப்போம் சொல்லி கொஞ்சம் தூரம் அப்படியே காலார நடந்திருக்கேன். நடக்கும் பொழுது அவன் மனசுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்குது. எப்படி அப்படின்னா, நாம் கஷ்டப்பட்டோம், அந்த ஆள்கிட்ட போய் வயக்காட்டை கேட்டேன், வயக்காட்டை கொடுத்துட்டாரு. அப்போ எப்போ அந்த வயக்காட்டை நம்மளுக்கு கொடுத்துட்டாரோ அப்போ அதில் உள்ள பொருள் நமக்கு தானே சொந்தம். நாம் ஏன் போய் இந்த புதையலை போய் அந்த பணக்காரங்கிட்ட கொடுக்கணும்? நம்ம ஏன் அந்த பணக்காரங்கிட்ட போய் இந்த புதையலை கொடுக்கணும்? தேவையே கிடையாது. அப்போ நாளைக்கு காலையில் நாம் போய் மன்னர்கிட்ட இந்த புதையல் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி நாம் சொல்லிடுறோம் சொல்லி யார் நினைக்கிறா? ஏழை விவசாயம் நினைக்கிறேன். அவன் பணக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு தூக்கம் வரல, அவனு முடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவன் அவன் என்ன யோசிக்கிறேன், அவன் வயக்காட்டை உழுகிறதுக்கு கஷ்டப்படுற சாப்பாட்டுக்கு நான் விவசாயம் பண்ணி புடச்சிக்கிறேன்னு தானே கேட்டேன். வயக்காடு நம்ம வயக்காடு தானே, அப்போ அதில் வந்து புதையலை வந்து நாம ஏன் வேணாம்னு சொல்லணும்? நம்ம ஏன் வேணாம்னு சொல்லணும்? நாளை காலையில் போய் மன்னர்கிட்ட எனக்கு வேணும்னு சொல்லி நாம சொல்லணும்னு சொல்லி அவன் நினைக்கிறேன். பொழுது விடிஞ்சிருச்சு, 2 பேரும் அரண்மனைக்கு போயிட்டாங்க. தர்மர் இவர் பார்த்தோன்னே, தர்மருக்கு அவர் யோசிக்கிறாரு, இந்த பிரச்சனைக்கு இன்னும் நம்ம ஒரு முடிவே பண்ணலையே, இப்போ மறுபடியும் 2 பேரும் நிற்கிறாங்களே, இதுக்கு என்னடா நம்ம தீர்வு சொல்கிறது அப்படின்னு சொல்லி மன்னர் என்ன செய்யறாருனாக்கா, எப்பாங்க வாங்கப்பா என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு கேட்குறாரு. அப்போ ஏழை விவசாயம் சொல்கிறேன், அண்ணா அந்த புதையலை எனக்கே கொடுத்துருக்கேன். ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி தான் புதையல் எனக்கு வேணாம்னு சொன்னேன். வயக்காடு அவர் வயக்காடு, அவருக்கு தான் சொந்தமானது, நான் உழுது விவசாயத்துக்கு தான் எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நீ தான் சொல்லி புதையல் வேணாம்னு சொன்னேன். இப்போ புதையல் எனக்குன்னு சொல்கிறீங்க, என்னடா காரணம்? இல்லைங்க, எப்போ வயக்காடை கொடுத்துட்டாரோ அப்போ அதில் உரிமை எனக்கு தானே, புதையலை ஏங்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி இவர் கேட்க, பணக்காரன் அதுக்கு மேலே இருந்துச்சு, இல்லை புதையலை ஏங்கிட்ட கொடுக்கன்ட்டேன். இல்லை 2 பேருமே வேணாம்னு சொன்னீங்க, இப்போ நீ வேணும்ன்ற என்ன காரணம்? என்னங்க உழுது விவசாயம் பண்ணுறது தானே வயக்காடு கேட்டேன், உள்ளே இருக்க புதையல் வயக்காடு ஏன் வயக்காடு தானே, புதையல் எனக்கு தானே சொந்தம், எனக்கு கொடுங்கன்னு அவன் கேட்குறேன். தர்மர் யோசிக்கிறாரு, என்னடா 3 நாளைக்கு முன்னால் வந்து வேறு மாதிரி பேசிட்டு போனாங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் மனசு மாதிரி இப்படி பேசுகிறாங்க, என்னடா காரணம் அப்படின் போது யோசிச்சு பார்க்குறாரு. சரி, இதுக்கு ஒரு முடிவு ஏற்படணும் இல்லையா? சாஸ்திரங்களை கணிக்கக்கூடியவன் சகாதேவன். பஞ்ச பாண்டவர்களில் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இந்த சகாதேவனை கூட அவன் தான் சாஸ்திரங்களை கணிக்கக்கூடியவன். அவனை போய் வர சொல்லியாச்சு. அவன் வந்துட்டான். வந்தவனை கூட கேட்பாங்க, வா நடந்த விஷயம் இதான், நடந்த விஷயம் இதுதான். 3 நாளைக்கு முன்னால் நல்லா இருந்தவங்க இப்போ மனசு மாதிரி வேறு மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? முதல்ல நீ உன்னோட சாஸ்திரத்தில் வரலவே இல்லையா, எல்லா சாஸ்திரங்களையும் கணிச்சு என்ன காரணம்னு சொல்லுன்னொன்னே அவன் உட்காந்து கணிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன், அண்ணே கலியுகம் பிறந்து கலிகாலம் பிறந்து கலியுகம் ஆரம்பித்து ஏறத்தாழ 36 நாளிகை ஓடிடுச்சுனே. 36 நாளிகை. நாளிகை என்பது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 60 நாளிகை.
24 மணி நேரம் மணிக்கணக்கு, நாளிகை கணக்கில் 60 நாளிகை கொண்டது ஒரு நாள், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி. ஆனால் அதுவே 24 நிமிடங்கள் கொண்டது ஒரு நாளிகை, 2 நாளிகைகள் கொண்டது 1 மணி நேரம். அப்போ 36 நாளிகைனா ஏறத்தாழ என்ன ஓடிடுச்சு, ஒரு 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 பகல் 12 மணி நேரம் ஓடிடுச்சு. கலியுகம் பிறந்துருச்சுனே, கலியுகம் பிறந்தனால மனிதர்கள் மனசுலாம் நீ அப்படித்தான் இருக்கு. எல்லா மாற்றங்கள் வரத்தான் செய்யும். எவனும் உண்மையாக இருக்க மாட்டேன், அடுத்தவன் சொத்து மேலே ஆசைப்படுறது, அடுத்தவன் பொருள் மேலே ஆசைப்படுறது, இப்படித்தான் இருப்பாங்க. இதனால் இது இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத பூமியாக இது மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னே. கிருஷ்ணன் சொல்கிறாரு அது உண்மைதாப்பா. அதை அப்போ இவர் தர்மர் சொல்கிறாரு அது உண்மைதாப்பா. கலியுகம் பிறந்துச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எப்போவுமே நான் கூப்பிட்ட உடனே எவ்வளவு வேகமாக என்னை நீ பார்க்க வந்தாலும் உன்னோட செருப்பை கழட்டி போட்டு தான் வருவேன். ஆனால் இப்போ செருப்போடைய விறுவிறு வந்து எம்னால் நிற்கிற. இதுவே வந்து காலம் கெட்டு போச்சதுக்கு தகுந்த உதாரணம் இந்த தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு தூக்கிட்டேப்பா மனசு மாறி போயிட்டீங்க நீங்கள், இதோட தீர்ப்பு. ஏன்னா இனிமேல் நாங்கள் வாழ்கிறதுக்கு இந்த உலகம் தகுதி இல்லைன்னு சொல்லி பஞ்ச பாண்டவர்கள் 5 திரௌபதியை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போய் தவம் இருந்து இறந்து போயிட்டாங்கன்றது கதை. ஆனால் இந்த கலியுகத்தோட தன்மை அடுத்து எப்படி இருக்கும்னாக்க, பெத்த பிள்ளைங்க பெத்த தாய் தகப்பனை பார்க்க மாட்டாங்க. பெத்த பிள்ளைங்க பெத்த தாய் தகப்பனை பார்க்க மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக இந்த உலகத்தில் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், ஒழுக்கத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. சூது, வஞ்சகம், பொறாமை, போட்டி, கொலை, களவு இதுதான் எங்கே பார்த்தாலும் நடக்கும். எவங்கிட்ட காசு இருக்கோ அவன் தான் பெரிய ஆள். யார்கிட்ட காசு இருக்கோ அவன் தான் பெரிய ஆள். அவன் வச்சதான் சட்டம். அவனை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். 10 வயசில் பொம்பளை பிள்ளைங்க பெரிய பிள்ளையாரு. 10 வயசில் பொம்பளை பிள்ளைங்க இப்போ நடப்பு நான் சொல்கிறது கூட இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள். 10 வயசில் பொம்பளை பிள்ளை பெரிய பிள்ளையாரு. 15 வயசில் ஒரு ஆண்மகன் ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய வீரியம் உடம்புல வந்துடும். ஆயுசு குறைஞ்சிடும். 200 ஆகியிருந்தது 100 ஆகி 80 ஆகி 60 ஆகி. எங்க இன்றைக்கி நீங்களாம் இருக்கீங்களா, யாராவது வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாக பயப்படுறாங்களா? இருக்க வரைக்கும் சந்தோஷமாக வந்து போயிட்டே இருப்பான். அப்படி அந்த மனநிலைக்கு வந்துட்டோமா எல்லா பேரும்? யாராவது இன்றைக்கி வந்து ஐயோப்பா என் பிள்ளைங்க இருக்கப்பா, சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கப்பா, அதுங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி பொறுப்பாக யாராவது இன்னைக்கு யோசிக்கிறாங்களா? இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருப்பான். அதுமாரி செத்தா படைச்சி புடைச்சிக்கிறவாங்க என்கிட்டாவது. இப்படி யோசிக்கிற மனநிலை மனிதர்களுக்கு வந்துருச்சு. ஒத்துக்கிறோமா? இன்னொன்று, தனி மனித ஒழுக்கம்ன்றது கிடையவே கிடையாது. தனி மனித ஒழுக்கம்னா என்ன? ஒரு ஆம்பளை பொம்பளை யாராக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனவர்களாக இருக்கட்டும், கல்யாணம் ஆகாதவர்களாக இருக்கட்டும், 2 பேர்கிட்டையுமே ஒழுக்கம் கிடையாது. அவரவர்கள் தனிப்பட்ட முறையில் தவறுகள் நிறைய பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி உலகத்தில் நடக்காததா? உலகத்தில் நடக்காததா? எங்கே எல்லாம் ஒழுங்காக இருக்குது, இது மட்டும் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி வேண்டாங்க. இன்னொன்று, ஆண்களோட சாவு அதிகமாக இருக்கும். ஆண்களோட மரணம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக்கு. ஆம்பளை இந்த பேசிக்கிருந்தாரு, இறந்து போனார், படுத்தார், எந்திரிக்கல, நடந்து போனார், கீழே வந்தார், எந்திரிக்கல அப்படின்னு சொல்லி ஆண்களோட மரணம் அதிகமாக இருக்கும். விதவைகளால் இந்த உலகம் நிறைந்திருக்க வேண்டும் என்பது விதி. விதவைகளால் இந்த உலகம் நிறைந்திருக்க வேண்டும் என்பது. பெரிய பெரிய தப்பு பண்ணுறோம்னா தப்பிச்சு போயிடுவேன், யாரும் கேட்க முடியாது. நம்மளை மாதிரி அன்றாடம் கட்சி தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மாட்டிக்கிட்டு முடிப்போம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறதுனா, சாதாரண நம்மலாம் வந்து ஒரு குழந்தைக்கு முடியல, பொண்டாடிக்க முடியலன்னு சொல்லி ஒரு 2 வீலர் எடுத்துக்கிட்டு மெடிக்கல் ஷாப்பு ஹெல்மெட்லாம் போனால் அங்கேயே 1000 ரூபா. பெரிய பெரிய தவறுகள் பண்ணலாம் தப்பிச்சு போயிடுவாங்க. கடைசியாக இனிமேல் உலகத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் உயரமாக பிறக்காது. இனிமேல் ஒரு 5.25 அடி 6 அடிக்கெல்லாம் ஆண்கள்லாம் இனிமேல் பிறக்க மாட்டாங்க. ஆனால் தான் பொம்பளை தான் பிறக்க மாட்டாங்க. இனிமேல் உயரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது. 4, 3, 2, 2 அடி இப்படி உயரம் குறைந்து குறுகி போய் தான் மனிதர்கள் விண்வெளி இருப்பாங்க. ஆவாரம் செடியின் கீழ் மனிதன் நிழலுக்கு நிற்பான். ஆவாரம் செடி எவ்வளோ உயரம் பார்த்துருக்கல? அந்த மரத்துக்கு அந்த செடிக்கு கீழே மனுஷன் நிழலுக்கு நிற்பானா? கடைசியாக உலகம் எப்போ அழியும்னா, பெற்ற தாயை பார்த்து மகன் என்று காமப்படுகிறானோ. நினச்சி பார்க்கவே எப்படி இருக்கு? நினச்சி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? பெற்ற தாயை பார்த்து மகன் காமப்படுகின்ற காலம் இந்த உலகம் அழிந்துவிடும். இதுதான் கலியுக விதி. இதுதான் கலியுகத்தில் நடக்கும். அதை நோக்கித்தான் நம்ம ஊரை போய்கிட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் எந்த இடமும் நிம்மதி கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளேயே புருஷன் முன்னாடி பேசுகிறது கிடையாது, அண்ணன் தம்பி பேசுகிறது கிடையாது, அக்கா தங்கச்சி பேசுகிறது கிடையாது. எல்லாமே கெட்டுப்போச்சு. சின்ன சின்ன பிள்ளைங்க கையில் செல்லை வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு. அதுக்கு என்னன்னு தெரியலை. சின்ன குழந்தைகள் மனசெல்லாம் கெட்டுப்போச்சு. காலம் வருங்காலம் இப்போவே இவ்வளோ மோசமாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து வருங்காலங்கள் மிக மிக மோசமாக போயிடும். இந்த உலகம் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத விஷயமாக மாறிவிடும். 4 யுகத்தில் எந்த யுகத்துக்கும் அழிவு கிடையாது. நல்லா தெரியுது. இந்த பூமிக்கு அழிவு கிடையாது.
கிரேதா யுகமாக இருக்கட்டும், திரேதா யுகமாக இருக்கட்டும், துருவாபரகம் மட்டும் உலகம் அழியலை. மனிதர்களுக்கு தான் பிறப்பு மாதிரி படைச்சேன். ஆனால் இந்த கலியுகம் தான் உலகமே அழிஞ்சு போகும். மொத்தமாக பல வருடங்கள் மழை பெய்து அப்படியே இந்த பூமி வந்து ஜலசமாதி ஆகிவிடும். பல ஆயிரக்கணக்கு வருடங்கள் கழித்தான் பிரம்மன் மறுபடியும் இந்த உலகத்தை உற்பத்தி செய்வார் என்பது விதி. இந்த பெத்த தாயை பார்த்து மகன் காமப்படுகின்ற காலம் கிருஷ்ண பகவான் மச்சம், கூர்மம், வராகம், வாமனம், நரசிங்கம், பலராமன், பரசுராமன், ராமன், கிருஷ்ணன் கல்கி அவதாரம் மட்டும்தான் எடுக்கலை. இந்த ஒரு அவதாரம் எடுத்து இந்த உலகத்தை அழித்து விடுவார் என்பது கலியுக தர்மம், கலியுக விதி. இதுதான் இங்கே கலியுகம் எப்படி பிறந்துச்சுன்னு கேட்டதுக்கான காரணம். இதுதான் பதில் உங்களுக்கு.